நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மேலே பாட்டுக்கே போய் துளசியை கூட்டிட்டு வர நீங்க பண்ண முயற்சி எல்லாம் எனக்கும் நல்லாவே தெரியும். ஷைலாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பொறுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீ முதல்ல அதை சொல்லு. துளசியை பத்தின எல்லா விஷயமும் ஷைலாக்கு தெரியும். நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லா விஷயத்தையும் சொல்ற துணிச்சல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. சரி, இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரல. மனசுல ஒரு பொண்ணை சுமந்துக்கிட்டு உங்களால இனிமே நிம்மதியா இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. சரியத்தான், நான் கிளம்புறேன். ஃபோன் மட்டும் தான் இங்க இருக்கோன்னு நான் நினைச்சேன். ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நில்லு. ஸ்மிதா கிட்ட கொஞ்சம் இங்க வர சொல்லு. நான் அவகிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. என்ன கூப்பிட்டீங்களாங்க? என்ன விஷயங்க? முக்கியமான ஒரு விஷயம் சொல்லதான் கூப்பிட்டேன். நான் தான் உன்னை இங்க வர வச்சேன். ஆனா கூப்பிட சொன்னது நீதான். எங்க இப்ப என்னங்க ஆச்சு? எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ திரும்ப காராளிக்க போயிடு. இங்க திடீர்னு என்னாச்சுங்க? எதுக்கு இப்ப இந்த முடிவு? அப்பாவை கூட இருந்து கவனிச்சுக்க யாரும் இல்ல. சமையல் வேலையை பார்த்துக்கிறதுக்கும் அவர் யாரையும் வைக்கல. அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியும். நீ அங்கிருந்தனா நல்லபடியா எல்லாத்தையும் கவனிச்சுக்குவ. நீங்க என்ன அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உன்னை அனுப்புறதுக்காகவா நான் உன்னை என் வீட்டுக்கு அனுப்புறேன்? இங்க இனி நீ இருக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு தெரியுது. என்னைக்கா இருந்தாலும் நான் ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அது கண்டிப்பா நீ இல்லைன்னு உனக்கு அப்பவே தெரியுமே. என் குழந்தைங்க 2 குழந்தைங்க இப்ப வயித்துல வளருது. அந்த இடத்துல நான் அவகிட்ட தோத்து போயிட்டேன். என் வாழ்க்கையில் அவளுக்கு எந்த மதிப்பு கொடுக்கலனாலும் என்னோட குழந்தைங்களை நான் அப்படியே விட்டுற முடியுமா? அது ஏன் ரத்தம் இல்ல. எங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறை வாரிசு இப்ப மானசியோட வயித்துல வளருத. அத வேண்டான்னு முடிவு பண்ண என்னால முடியாது. இதுக்கு மேலையும் பைத்தியக்காரத்தனமா கண்டவ பின்னாடி அலைஞ்சனா நான் ஒரு மனுஷனா? இந்த சந்திரனோட ஆட்டம் எல்லாம் முடிய போகுது. அப்பா சொல்ற பேச்ச கேட்டாகணும். அவரை வருத்தப்பட வைக்க கூடாது. என் மேல அவர் உயிரியே வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா சாகும்போது எனக்கு 12 வயசு. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடிஞ்சும் அவர் பண்ணாதது எனக்காக மட்டும்தான். 2ஆவதா ஒருத்தி வந்தான்னா அவ மகனை கஷ்டப்படுத்துவாளோன்னு பயந்தாரு. அந்த அப்பாவை குழந்தைங்க விஷயத்துல காயப்படுத்த என்னால முடியுமாடி?
இதே அன்பை நான் என் பசங்க கிட்டயும் காட்டணும்ல. இதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க. நான் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு அங்கமா இருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பவும் தெரியுங்க. மானசி இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. கடவுளோட அருள் அவளுக்கு இருக்கிறதுனால தான் இந்த வரமா கிடைச்ச 2 குழந்தைங்க. அவளை நீங்க இனிமே காயப்படுத்தாம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நான் என்னைக்கும் ஒரு வேலைக்காரி மட்டும்தான். இனிமே நீ காராளிலேயே இருந்துக்கலாம். மானசியோட அம்மா இருக்கிறதுனால என்னால அவளை கூட்டிக்கிட்டு அங்க வர முடியாது. என் பேச்சை கேட்காம வீட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டேன்னா அது உன் விருப்பம். நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தருவேன். நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? பேக் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கிளம்புறேன் மானசி. கிளம்புறேன்னா புரியல. அவர் உன்னை கூப்பிட்டு அனுப்புனது அதுக்காக தானா? ஆமா, இனி நான் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னை காராளிக்கே போக சொல்லிட்டாரு. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு எப்பவும் தெரியும் ஸ்மிதா. இது வரைக்கும் அவர் எனக்கு மனைவியே உரிமை கொடுத்ததில்ல. ஆனா பல சலுகைகளை அவரை உனக்கு கொடுத்திருக்காரு. வேற வழி இல்லாம கோபத்துல உன்னை கத்திருந்தா கூட உன்னை பழி வாங்கணும்னு நான் நினைச்சதில்ல. எனக்கு அது தெரியும். அதனால எப்பவுமே உன்னை நான் என்னைக்கும் வெளியால பார்த்ததே இல்லை. உன்னால வைராகியமா இருக்க முடியும். நீ இங்கே இருந்துக்கலாம். ஒரு பொண்ணோட மனசு அனுமதிச்சாதான் அவ எந்த ஒரு தப்பான காரியத்தையும் பண்ணுவா. அப்படி ஒரு தோழியா உன்னால இங்க இருக்க முடியும்னா எப்பவுமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். வெளியில மத்தவங்க முன்னாடி நடிச்சா கூட என்னோட ஆள் மனசுல அவர் கூட நான் வாழ மாட்டோமான்ற ஏக்கம் இருக்கு. எல்லா பொண்ணுக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கும் மானசி. நான் முதல்ல பழகினது இவர் கூட தான். உன்னை கட்டிக்க போறேன்ற பேச்சு வந்தப்போ எல்லாமே பழி வாங்கத்தான்னு என்கிட்ட அவர் சொன்னாரு. உன்னோட இடத்துக்கு போக சொல்லி நான் சொல்லும் போதெல்லாம் அவர் மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண. ஆனா அவரோட உண்மையான நோக்கம் தெரிஞ்சதும் நானும் உடைஞ்சு போயிட்டேன். உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமாயிடுச்சு. இத அந்த கடவுளோட அருளா தான் நான் பாக்குறேன். 2 குழந்தைங்களோட அம்மாவாக போறேன். இனி ஒன்னு அவாய்ட் பண்ண யாராலையும் முடியாது மனசி. இப்போ முதலாளியும் நல்லா உனக்கு சப்போர்ட் பண்றாரு. நீ இனிமே காராளியில தானே இருப்ப? இப்போதைக்கு நான் காராளிக்கு தான் போறேன். இருந்தாலும் எவ்வளவு நாள் அங்க இருப்பேன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊருக்கு போனாலும் போயிடுவேன். நீ போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ. உன்னோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் கால் பண்றேன். இதுக்கு மேல நான் லேட் பண்ண விரும்பல மனசி. நான் கிளம்பிட்டேன்னு உங்க அம்மா கிட்ட நீயே சொல்லிடு. இதெல்லாம் உண்மைதானா கடவுளே? இல்ல நான் கனவு ஏதாவது காண்றேனா? ஸ்மிதா கிட்ட அவளை கிளம்ப சொல்லி நீங்க சொன்னீங்களா? அவ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டா. அவளை அனுப்பியிருக்க வேண்டாங்க. அவளை நான் போக சொன்னது காராளிக்குத்தான். வேலையை விட்டுலாம் அனுப்பல.
அத அவ சொன்னா. அவளோட உதவி இங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள 2 பொண்ணுங்களோட வாழ இனி நான் தயாரில்ல. இனி அதை பத்தி இங்க யாரு பேசுறதையும் நான் விரும்பல. அவளை இங்கிருந்து அனுப்புனதுனால நீ சந்தோஷப்படுறன்னு எனக்கு தெரியும். உன் ஆசை நடந்துருச்சுல்ல? நான் ஒன்றும் பெருசா சந்தோஷப்படல. ஸ்மிதாவை இன்னைக்கு நேத்து ஒன்றும் நான் பார்க்கலையே. நான் அவளை பார்த்ததே என் வாழ்க்கையோட மோசமான காலகட்டத்துல. அவ பேசினதை வச்சு பார்த்தா ரொம்ப நாள் காராளில இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? அவளுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லையா? அவ வெறும் வீட்டு வேலைக்காரி மட்டும் இல்லைல்ல. அத பத்தி நீ பேச வேண்டாம். அவ போறதுன்னு முடிவு பண்ணிட்டா. அவ வாழ நீங்க தான் வழி பண்ணணும். அவ ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டானா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புங்க. நான் அதை அப்பா கிட்ட சொல்றேன். அவ எதிர்பார்க்காத அமௌண்ட்டை நான் அவளுக்கு கொடுப்பேன். அவ போனதுனால இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும்னு எனக்கு தெரியும். உனக்கு நம்பிக்கை இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை வர சொல்லு. அப்படி யாராவது இருக்காங்களா? விசாரிச்சு பார்க்கலாங்க. கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா போதும். சின்ன குழந்தைங்கள வளர்க்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்புறம் அது மட்டும் தெரிஞ்ச பத்தாதுமா, பிரசவம் பார்த்த அனுபவம் இருக்கிறவங்களா இருக்கணும். என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணு. துளசி எதுக்காக ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். என் ஃபோனை அவாய்ட் பண்ணுறா. இனி நான் எவ்வளோ கால் பண்ணாலும் அவள் எடுக்க போகிறதே இல்லை. எல்லாருக்கும் படுக்க வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டியா? எல்லாரும் படுத்துட்டாங்க. நீங்களும் படுங்க. மணி 12 ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா நான் போய் துளசியை பார்த்துட்டு வரேன். அவளுக்கு தான் சாப்பாடெல்லாம் டைம்க்கு கொடுக்குறோம் இல்லைங்க. அதையே நான் எல்லாரையும் ஏமாத்தி தான் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு வரேங்க. நீங்க போய் அங்க கதவு தட்டுற நேரம் யாராவது பார்த்துட்டா நீங்க என்னங்க சொல்ல முடியும்? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையிலேயே நீங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்களோ அப்படியே நீங்க அவளை கூட்டிட்டு போய் விட்டுருங்க. ஜெய்யும் ஷைலுவும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கொண்டு போய் விட்டுருங்க. எப்படியும் அவ பேர்ல போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்கங்க. நம்ம படுக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அவளும் தூங்கிருப்பாங்க. எதுக்காக இப்ப அவளை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லுங்க? அவ அந்த ரூம்கள்லயே ரொம்ப நேரமா இருக்காளம்மா. இங்க இருக்கிற பிஸியில என்னால அவளை போய் பார்க்க கூட முடியல. பாவம், அவ ரொம்ப பயந்துருப்பா. அவளால இப்ப கண்டிப்பா தூங்க முடியாது. இந்தா சாப்பிடு துளசி. நீ அப்படி பண்ணதுனால தானே மதியானம் சாப்பாடு கிடைக்கல. ராத்திரி உனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு தான் சைலேந்திரி சொல்லியிருந்தா. நான் அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு கீயை வாங்கியிருக்கேன். நீ பட்னி கிடக்கிறத நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு பிளேட்டை எங்கேயே கழுவி வச்சிரு.
என்னங்க, நான் ரூமை லாக் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? அவளை நீ பூட்டி வச்சிருக்கியா? ஐயோ, மெதுவா பேசுங்க. இவ இங்க இருக்க விஷயத்த ஜெய் கிட்ட நான் இது வரைக்கும் சொல்லல. ஆளாளுக்கு வந்து இந்த ரூம் தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால தாங்க நான் லாக் பண்ணிட்டேன். கீ காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். சரி தோற. பாஸ்கர் மாமா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உட்காரு. என்னம்மா இப்படி உடைஞ்சு போயிருக்க? நல்லா இருக்கே. அப்புறம் அவளை எப்படி இருக்க சொல்றீங்க? அவ செஞ்சுட்டு வந்த வேலையெல்லாம் நீங்க மறந்துட்டு நீங்க இப்படி வேற கேக்குறீங்களா? மேடம் உனக்கு கால் பண்ணாங்களா? பண்ணாங்க. உன் பேர்ல கேஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணலையா? அப்படி பண்ணா அவருக்கு தான் அசிங்கம். அது அவருக்கும் தெரியும். அப்புறம் கல்யாணத்துக்கு நீ வரதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தங்கச்சியோட இடத்துல ஒன்று வச்சு சடங்கை நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அது செட் ஆகாதுமா. எனக்கு அதனால எந்த கவலையும் இல்லை மாமா. நீங்க சீக்கிரமா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போனா மட்டும் போதும். அதுக்காக தானேம்மா காத்துக்கிட்டு இருக்கோம். கல்யாண பிஸியிலையும் உன் விஷயத்தை நான் பேசிட்டேம்மா. யாரையும் நம்பி வாழாம சொந்த காலில் நிற்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு அங்க கிடைக்குமா? பேசினதெல்லாம் போதுங்க. நீங்க வாங்க போலாம். வேற வழியே இல்லாம தான் அப்படி நான் நடந்துக்கிட்டேம்மா. நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அங்க வச்சிருமா. நேத்து நீங்க தூங்கலையாமா? முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடல. ஏதேதோ கெட்ட கனவெல்லாம் வந்தது. துளசியோட முகம்தான் வந்து வந்து போகுது. ஸ்ரீலக்ஷ்மிக்கு அவ அடிக்கடி கால் பண்றான்னு எனக்கு தெரியும். என்னம்மா, அங்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏதோ சின்ன வேலை கிடைச்சிருக்கு. அவ கிளாஸ் ப்ரொஃபஸரோட வீட்ல இருக்கிறதா ஸ்ரீலக்ஷ்மி கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னா. அவ சொன்னது பொய்யெல்லாம் இல்ல. அந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவளும் அந்த ப்ரொஃபஸர் மேடமும். அவங்க ஹஸ்பண்டும் மகனும் ஊர்ல இல்லையா? அப்படின்னா அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க அவளை மட்டுமே நினைச்சு படுத்ததால உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வந்திருக்கும். இன்னைக்கு ஜெயாத்தானுக்கு கல்யாணம். இன்னைக்கு தானா அது? ஆமாமா. மனசு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு காரணம் துளசி தான். நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு அதுதாம்மா. நான் மட்டும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை கெடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஜெயத்தான் கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது நம்ம துளசி தாமா.
மச்சான் வாங்க, லேட் ஆயிட்டே இருக்கு, கிளம்புவோம். ஆ. மச்சான் நான் என் கார்ல வரேன். சரி வாங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சுல்ல. மாலு, நம்ம ஜெயத்தன் கூட போலாம். இதோ வர. நீ ஏறுமா. பாட்டுக்குள்ள இந்த சந்திரன் நுழைஞ்சதால மொத்தத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இதுதான் மொத்தமா இந்த வீட்ல இருந்து சுருட்ட வேண்டிய அருமையான நேரம். அப்படியா விஷயம்? அடக்கடவுளே, இங்க என்ன நடக்குது? கீரியும் பாம்பும் போல இருந்த சந்திரனும் மானசியும் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அட, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? ஏய் மானசி, அங்க பாரு. ஒண்ணு விட்ட பாட்டி. என்ன கும்பிடிமா, அங்கே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. அப்புறம் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க இங்க வந்தாதான் ஜாலியா இருக்கும். ஏன்னா ஊர் வதந்தி எல்லாம் கேட்கலாம்ல. ஆமா, என்ன இப்படி நிக்கிறீங்க? என்ன, ஏதாவது பிரச்சனையா? நான் இவளோட புருஷன், இவ என்னோட பொண்டாட்டி. ஐயோ சந்திரா, நாங்க இப்போ இப்படிதான் வாழ்றோம். வாழ்க்கை முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? நாங்களும் லவ் பண்ண வேண்டாமா? இந்த உலகத்துக்கு நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டனா உடனே இந்த அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னா போதும். எந்த கிசுகிசுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே எல்லாரோட அதுக்கும் போயிடும். அப்படித்தானே பாட்டிமா? இஷ்யூவே இல்லாத நெட்வொர்க், அதுதான் கும்முடி அம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா மனசி? உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்லி எவ்வளவு ரூபாவை மொபைல் ரீசார்ஜுக்குன்னு சொல்லி இவங்க என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க தெரியுமா? கொடுத்தா என்னங்க, வாங்கின பணத்துக்கு நன்றியா? கும்முடி அம்மாவால முடிஞ்ச தகவலை சொன்னாங்கல்ல. நீங்க இப்போ கும்முடி அம்மாவை கிண்டல் பண்றீங்களா? அதானே. எங்க இங்க பாருங்களேன், கும்முடி அம்மா மந்திர பொடி கலந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிய வந்துரும். ஸ்மிதா சொன்னா, நீங்க குதிச்ச குதிய என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. எதுக்கும் இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாமா? ஆமா, இன்னைக்கு பாஸ்கர் மாமா வீட்ல கல்யாணம்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? கும்மிடி அம்மாவை கூப்பிட்டு மாட்டாங்க. இல்லைன்னா நல்ல சாப்பாடு விட்டுட்டு அவங்க இங்க வருவாங்களா? இங்க நடக்கிறது என்னால நம்பவே முடியலையே. ராவணனும் சீதாவும் ஒன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. இருந்தாலும் உங்களை அந்த பாஸ்கர் கூப்பிடாதது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்புங்க. பானு, எம்மா பானு, நான் போய் பானுவை பார்த்துட்டு வந்துடுறேன். பாவம் கும்முடி அம்மா. ஆமாமா. ஐயோ கடவுளே, இந்த கிழவி மறுபடியும் இங்க வந்துட்டாளா? பானு, நீ இங்க இருக்கியாம்மா? ஏன் பார்த்தா தெரியலையா? ஆமா, எங்க அந்த வேலைக்காரிய காணோம்? அவ போயிட்டா. போயிட்டாளா இல்ல அனுப்பிட்டீங்களா? அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கோவப்படாம அன்பா சொல்லுமா. அவளை சந்திரன் தான் அனுப்புனா. சந்திரனும் மானசியும் இப்ப அன்பா பழகுறாங்களா? ஒன்னா உட்காந்து சிரிப்பென்ன, விளையாட்டென்ன, காமெடி என்ன? ஐயோ, என்னால அத பார்த்ததும் நம்பவே முடியல பானு. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆமா, சந்திரன் இப்படி திடீர்னு மாறி போக என்ன பானு காரணம்? நேத்து வரைக்கும் அவளை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி. நீங்க அவங்க கிட்டே போய் கேளுங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. உனக்கு தெரிஞ்சத நீ சொல்லு பானு.
அவனோட மனசை இவ டோட்டலா மாத்த செய்வன கீவனை ஏதாவது வச்சிட்டாளா? பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இது கண்டிப்பா செய்வனதான். அவ கண்டிப்பா அங்க போயிட்டா. எங்க? அதுவா, அந்த காட்டு சித்தரை பார்க்க. இது எல்லாமே அந்த சித்தரோட விளையாட்டு தான். அவர் கொடுத்த சாம்பல சாப்பாட்டுல கலந்து கொடுத்திருப்பா. டமால். அடுத்த நாளே அவனோட மனசு மாறிடுச்சு. இவ சாதாரண கெட்டிக்காரி இல்லம்மா, மகா கெட்டிக்காரி. அவ என்னை விட பெரிய கேடியா இருக்கிறா. நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? இங்க பாருங்க, அவ யாருக்கும் எந்த செய்வினையும் செய்யல. பானு, என்கிட்ட எதையும் மறைக்காத. இங்க பாரு, நான் இத யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. நீங்க இனி ஊர் முழுக்க இதத்தான் சொல்ல போறீங்கன்னு நல்லாவே தெரியுது. சரி, என்ன விஷயம் சொல்ற? மானசி கர்ப்பமா இருக்கா. இப்ப அவளுக்கு 2 மாசம். ஓ, அது மட்டும் இல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவளுக்கு ரெட்டை குழந்தையா. என்ன ரெட்டை குழந்தையா? அது தெரிஞ்சதுனாலதான் புருஷனும் மாமனாரும் அவளை தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க. அது சரி. அதுதான் சரி. தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இப்படி தெரிஞ்சிட்டு இருக்காதீங்க. அப்புறம் சந்திரனுக்கு தெரிஞ்சா நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. அந்த வேலை செய்யற பொண்ணு கூட அவன் தான் இங்க இருந்து துரத்தி விட்டான். ஐயோ, நான் இத பத்தி எல்லாம் பேச போறதே இல்ல. சரி, உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வரேன். ஏன் பானு, இன்னைக்கு பாஸ்கரோட பையனோட கல்யாணம் இல்ல? ஐயோ, அது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படி சொல்லுவாரு? உங்களை தேவையில்லாம கூப்பிட்டு நீங்க சொல்ற குறையெல்லாம் யாராவது காது கொடுத்து கேட்பாங்களா? நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இருந்தாலும் அந்த பாஸ்கர் என்ன கூப்பிடாம போயிட்டானே. ஏமா, இந்த 2 கையால நான் தூக்கி சுமந்தவம்மா. நான் அவனை உடனே போய் பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேட்கல. நான் கும்பிடி அம்மா இல்ல. அப்படின்னா இப்பவே கிளம்புறீங்களா? அப்புறம் போகாம கடவுளே, எப்படியோ தப்பிச்சிட்டேன். யாருங்க இவரு? இவர் ஏன் நம்ம காரை மறைக்கிறாரு? அவன்தான் காராளி சந்திரன். என்னங்க, வேண்டாம். அவன் எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய், நீ இறங்காத. ஒழுங்கா கார் எடுத்துட்டு கிளம்பு. உன் ரவுடிசம்லாம் என்கிட்ட காட்டாத. நான் ரவுடிசம் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா இடம் பொருளை எவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. உன்னை கார் எடுத்துட்டு போன்னு தானே சொல்றேன். நான் ஒன்னும் உங்க வாசல்ல காரை பார்க் பண்ண வரல. நான் பேச வந்தது உங்ககிட்ட இல்ல, உங்க பையன் கிட்ட.
உனக்கு என்னடா வேணும்? நீ இவளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி துளசி எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா இவளை நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. நீ உண்மையிலே பெரிய கேடிதான். நேத்துக்கு துளசியை கூட்டு வந்துட்டு இன்னைக்கு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. துளசி உன் வீட்டுல தானே மறைச்சு வச்சிருக்கிற. நான் எனக்கு பிடிச்சத பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? துளசிக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ அவளை முதல்ல வெளியே அனுப்புட, அதுக்கப்புறமா பேசு. இப்போ உன் நோக்கம் நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த கல்யாணத்தை கெடுக்க நினைக்கிற. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம எங்கேயோ இருக்கிற பொண்ணை சம்மந்தப்படுத்தி பேசுற? நீங்க விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நேத்து இவனும் துளசியும் கார்ல ஒன்னா போறத பாத்துருக்காங்க. சொல்லுடா. நானும் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஜெயகிருஷ்ணனோட இந்த கார்ல பின் சீட்ல இருந்தது துளசி தான். காரோட நம்பரையும் நான் நோட் பண்ணேன். என் கண்ணி என்னை எப்பவுமே ஏமாத்தாது. நான் உண்மையைத்தான் சொல்றேன். ஏய், துளசி எனக்கு யாருன்னு நீ என்கிட்ட கேட்டல? அவ என் பொண்டாட்டியோட தங்கச்சி. நீ அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு கேட்கிற உரிமை எனக்கு இல்லையா? என்னையா பெரிய உரிமை? உங்களை பார்த்து பயந்துதான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டா. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இங்க வந்து ஏன் சீனை போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இங்க வேலைக்காகாது. சந்தோஷமா இருந்த குடும்பத்தை நீங்க நாசம் பண்ணிட்டீங்க. எல்லாம் துளசி அடையறதுக்காக தானே. உங்க அசிங்க பிடிச்ச கதையெல்லாம் தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை மட்டும் போதும். ஓ, ரொம்ப சீக்கிரமாவே அந்த நம்பிக்கையெல்லாம் அழிஞ்சிரும். அப்படி வந்தா நான் பாத்துக்கிறேன். உங்க கிட்ட இருந்து துளசிய காப்பாத்த என் புருஷனால முடிஞ்சா அவருக்கு துணையா நான் இருப்பேன். துளசிய காப்பாத்த இதுவரை இவர் செஞ்சதுக்கெல்லாம் ஒரு வகையில நானும் உடந்துதான். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. இனி அவ தனி ஆள் கிடையாது. அவளுக்கு துணையா நானும் இருப்பேன். ஓஹோ, தேவைப்பட்டா துளசிய நாங்க எங்க வீட்லயே தங்க வைப்போம். ஓ, உன் பொண்டாட்டி கலக்குறாளேடா. உங்களால என்ன பண்ண முடியும்? சரி சரி, எல்லாரும் கார்ல இருங்க. நல்ல நேரம் முடிய போதுமா? போங்க. ஏங்க கார் எடுறா.
வாங்க வாங்க, டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. சைலேந்திரி, டைம் ஆகுதுமா? இதோ வந்துட்டேங்க. இந்தாம்மா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. பாஸ்கரா, இருந்தாலும் பாஸ்கரா, உன் மகனோட கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலையப்பா. ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லிதான் நான் கேள்விப்படணுமா? முதல்ல உங்களுக்கு அட்ரஸ் இருக்காமா? நான் இந்த ஊர்ல தான் இருந்தேன். சரி, நீ தான் என்ன கூப்பிடல, நாமளாவது இங்க வருவோமேன்னு வந்தேன். ஏப்பா, அப்படியாவது உனக்கு உரைக்கிட்டுமேன்னு தான் நானும் இங்க வந்தேன். அவசரமா நாங்க ரிசப்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க வரதானா வாங்க. கூப்பிடாத கல்யாணத்துக்கு போய் சாப்பிடுற பழக்கம் இந்த கும்பிடி அம்மாவுக்கு கிடையாது. இருந்தாலும் நீ மனம் திருந்தி என்ன கூப்பிட்டதால நான் இப்ப வரேன். சரி சரி, உள்ள போங்க. சரி. ஏப்பா ஜெயகிருஷ்ணா, எங்கடா உன் பொண்டாட்டி? உள்ள இருக்கா? அவ நல்ல அழகியாடா. அப்பா, கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன பண்றதுப்பா, அவன் இன்னைக்கு வேணும்னு பிரச்சனை பண்ண வந்திருக்கான். நேத்து என் கார்ல தான் நீங்க போனீங்க. அந்த கார்ல துளசியை பார்த்ததா அவனோட டிரைவர் சொல்றான். உண்மையிலேயே நேத்து நீங்க எங்க தான் போனீங்க? துளசி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நேத்து கூட அவளோட நம்பரை உங்க போன்ல நான் பார்த்தேன்ப்பா. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நேத்து நீங்க துளசியை கூட்டிட்டு வரதான் வெளியே போனீங்களா? அவளை நான் எதுக்கு கூட்டிட்டு வர போறேன்? அப்படியே போனாலும் நான் கூப்பிட்டா வந்துருவாள? இவன் என்னங்க பேசிட்டு இருக்கான்? ஏப்பா, நான் போனது நமக்கு நகைகள் தர ஷெனாயை பார்க்க. கிரீஷ் சொன்ன அந்த ரூட்ல நான் வரவே இல்லப்பா. நான் வந்தது NH ரூட். அப்படி பார்த்தா அவன் சொல்றது பொய் தானப்பா. சந்திர எதுக்காக அப்படி பண்ணான்னு இன்னுமாப்பா உனக்கு புரியல? நீ அவ்வளவு முட்டாளா? உனக்கும் துளசிக்கும் உறவு இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஷைலா கிட்ட அவன் அப்படி சொன்னான். ஆமா. ஆனா அவ போல்டா பேசினதுனால அவன் பாச்சா அவகிட்ட பலிக்கல. என்னங்க, துளசிய கல்யாணத்துக்கு கூப்பிடலாமான்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல? அவ மட்டும் இங்க வந்திருந்தா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும்? நீ ஏண்டா கண்டவன் சொன்னதெல்லாம் நினைச்சு நீ இப்படி மூட் அவுட் ஆகி நிக்கிற? போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. ரிசப்ஷன் ஹாலுக்கு நம்ம இப்ப கிளம்பணும். டேய் போடா. அவளை கூட்டிட்டு வந்த போவே ஜெயன் கிட்ட நாம இதை சொல்லியிருக்கணும். அதனால ஷைலா எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டா. ஐயோ, இங்க பாருங்க, முட்டாள்தனமா பேசாதீங்க. பிரச்சனை பண்ண போறது ஷைலா இல்லைங்க, நம்மளோட பையன். நேத்து மட்டும் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இங்க பாருங்க, இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. துளசி இங்க இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்ப நாம உடனே ரிசப்ஷன் ஹாலுக்கு கிளம்பிடலாம். திரும்ப வரும்போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடும். விடிய காலையிலேயே நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்பிடுங்க. அப்புறம் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க?
தேவையில்லாம எதையும் யோசிக்காம நீங்க கிளம்புறத மட்டும் பாருங்க. வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.